ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வல்லாரக்கீரை இருக்குல்ல, அதில் வந்து துவையல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுக்கணும். அது நல்லா ஹீட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வந்து வல்லாரக்கீரையில் வந்து துவையல் பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 4-5 காஞ்ச மிளகாய் எண்ணெய் சூடானோன்னா 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா இதை வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது பொன்னிறமாகிற வரையும் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பூண்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு ஒரு 7-8 பல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டையும் நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பூண்டு வதங்கினோன்னா வெங்காயம், நான் வந்து பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 வெங்காயம் போட்டுக்கணும். பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா போட்டு இந்த மாதிரி வதக்கணும். எதுவும் பொன்னிறமாகிற வரையும் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். அதையும் போட்டு இப்போ அதுவும் நல்லா வதங்கணும். நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். இது கூட நான் இவ்வளோ புளி சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து புளி தேவைப்படுது, அதனால் இவ்வளோ புளி சேர்த்துக்கிட்டேன். நான் கொஞ்சோண்டு புளி. இப்போ இது நல்லா வதங்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். நான் வந்து இங்கே கீரையை வந்து இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், வல்லாரக்கீரையை. முதல்ல நம்ம தக்காளி வதங்கினோன்னே கீரையை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கீரையை போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிடுச்சு. கீரையை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கீரையை போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து 3/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். எனக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேங்க. இப்போ வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை இறக்கி ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். இதுங்க நான் அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம ஆற வைப்போம். இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்சி பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டு இருக்கோம். நல்லா அரைஞ்சோன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் வல்லாரைக்கீரை செஞ்சதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானாகவே ட்ரை பண்ணுறேன். எப்படி செய்கிறதுன்னு நான் பார்க்கல, நானாக தான் செய்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இருங்க, நான் டேஸ்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் ஏன்னா கொஞ்சம் புளிப்பு மட்டும் பத்தலை. பட் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் நினச்ச மாதிரி நல்லா செய்யாமல் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.